அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 20, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கெடுப்பதுவும் தோய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல், பிறருக்கு கொடுத்து உதவுவதும் தான் நுகர்வதும் இல்லாதவருக்கு மென்மேலும் பெருகிய பல கோடி பொருட்கள் உண்டானாலும் பயன் இல்லை அப்படின்னு நன்றியில் செல்வம் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மக்களை தேடி மருத்துவம் பயனாளிகள் எண்ணிக்கை 2 கோடி, வீட்டுக்கு சென்று மருந்து பெற்று வழங்கினார் முதல்வர்னு தெரிவிச்சிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் பயனாளிகள் எண்ணிக்கை 2 கோடியை எட்டியுள்ள நிலையில் 2 கோடியாவது பயனாளியை வீட்டுக்கு சென்று மருத்துவ பெட்டகத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பிசியோதெரப்பி சிகிச்சை பெற்று வரும், அது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நியூஸு. அதாவது மக்களை தேடி மருத்துவம் என்னென்னா அவங்க வீட்டுக்கே சென்று அவங்களுக்கு தேவையான மருந்துகளை அரசு சார்பில் கொடுக்குறது. அந்த திட்டத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக சில டிஎன்பிசியில் மாற்றினதுலேருந்து கரண்ட் அஃபேர் வந்து தனியாக கொடுக்கல, எல்லா டாபிக்ஸோடையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பேர்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆயுஷ் மருத்துவ திட்டங்கள் தமிழகத்துக்கு மத்திய அரசு பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. ஆயுஷ் மருத்துவ திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குனர் சார்பில் 8வது தேசிய சித்த மருத்துவ தினம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலர் அவர் பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆயுஷ் மருத்துவ முறைனா என்னென்னா, கிராம பகுதிகளில் 90% மக்களும் நகர்ப்புறங்களில் 95% மக்களும் ஆயுஷ் மருத்துவத்தை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றனர். இவர்களில் 50% பேர் ஆயுஷ் மருத்துவ முறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆயுஷ் மருத்துவ முறைகளின் பயன்களை பெற 22 செயலிகள் அறிமுகப்படுத்தியுள்ளன என்றும் அவர் கூறியிருக்காரு. இப்போது அவர் பேசுகையில், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சித்த மருத்துவ முறைகளை பயன்பாட்டில் இன்றியமையாததாக இருந்தது. தேசிய ஆயுஷ் இயக்கத்தை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஆயுஷ் மருத்துவ முறை என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து மக்களை தேடி மருத்துவம்னா அந்த மக்களுக்கு நேரடியாக சென்று மருத்துவ கிட்ட வழங்குகிற ஸ்கீம் அது. அடுத்ததாக, முதலீடுகளை ஈர்க்க இந்திய தொழிலதிபர்களுடன் பிரிட்டன் பிரதமர் சந்திப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரிட்டனுக்கு அதிக அளவில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் இந்தியாவை சேர்ந்த 13 பெரும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், நிர்வாகிகளை பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் சந்தித்து பேசினார். பிரிட்டன் பிரதமர் பேர் பார்த்துக்கோங்க, கெய்ர் ஸ்டார்மர். இந்த மாதிரி கரண்ட் அஃபேரோட ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் தான் 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.